We are going to talk about the chapter units and measurements. போனோடனே கடைக்காரவங்களை கேட்பான், என்ன கேட்பான்? Yes, what do you want? அப்போ you have to tell the quantity, that is the measurement. I need 2 sugar. 3 sugar அப்படின்றதே வந்து totally meaningless. பேசும்போது பேரண்ட்ஸ் கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் பேசும்போது மார்னிங் we had 1 hour class அப்படின்னு தான் நீ சொல்ல முடியும். 3600 செகண்ட்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் நடந்ததுன்னு நீ சொன்னா உன்ன எல்லாரும் ஒரு மாதிரியா தான் போகும். நீங்க ஃபீவர் டாக்டர்கிட்ட போறோம், டெம்பரேச்சர் மெஷர் பண்றாரு, 101 ஃபீவர் 101 இருக்கு. 101 நீ படிக்கிற 101 நீ படிச்சா ஒரு தடவையாவது 101 டிகிரி செல்சியஸ் இருக்கு, 101 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கு, 101 கெல்வின் இருக்கு அப்படின்னு அந்த மெஷர்மெண்ட் அந்த யூனிட் கண்டிப்பா சொல்லணும். சில ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டீச்சருக்கு நமக்கு சண்டை வரும். அப்ப இங்கிலீஷ் டீச்சர் சொல்லுவாங்க, எனி சென்டென்ஸ் யூ ஹேவ் டு டெர்மினேட் வித் a full stop. இங்க அந்த மாதிரி கிடையாது. நான் வந்து டெய்லி வாக்கிங் போறேன், என்னோட வெயிட்டை டாக்டர் ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காரு, 5 kg ஐம் ரெடியூசிங். கேஜி அப்படிங்கிறது மாசோட யூனிட். ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல வந்து இந்த காய்கறி வியாபாரம் பண்றவங்களே பார்த்தேன்னாக்கா இப்ப யாருமே வந்து அந்த பேலன்ஸை யூஸ் பண்றதே கிடையாது, எக்ஸப்ட் 1 or 2 பேலன்ஸே கிடையாது, எல்லாம் டிஜிட்டல் தான். Hi everybody. We are going to talk about the chapter units and measurements. Now, for simplicity and clarity, in few places, I am going to use Tamil verses also. For clarity purpose, even though I am going to talk only for English medium students, few topics in that I want to express in Tamil also. So if you need any specific topic to be discussed only in English, please write to me. I will give you a separate link only with English medium. Okay, nice. Now we are going to talk about units and measurements, that is a base. First of all, before going to the chapter, why we need to measure, what is the purpose of unit, measure பண்ணனும், unit, why we need a unit, these two we have to answer. இப்போ ஒரு கடைக்கு போறோம், நம்ம கடைக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் क्वेश्चन போனோடனே கடைக்காரவங்களை கேட்பான், என்ன கேட்பான்? எஸ், வாட் டு யூ வாண்ட், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பான். நீ என்ன சொல்லுவ? சுகர் வேணுங்க, மில்க் பாக்கெட் வேணுங்க. குட், ஓகே, எவ்வளவு சுகர் வேணும்னு கேட்பான். அப்போ யூ ஹாவ் டு டெல் த குவான்டிட்டி, தட் இஸ் த மெஷர்மெண்ட். I need 2 sugar. I need 3 milk packets. 3 milk packets அப்படின்னா அதுல ஒரு மீனிங் கொஞ்சம் இருக்கு. அதுலயே ஒரு क्वेश्चन அவன் கேட்பான், என்ன கேட்பான்னா 3 half liters 3 1 liter பாக்கெட்டான்னு கேட்பான். அப்ப அந்த லிட்டர்ஸ் அப்படிங்கிறது யூனிட். 3 sugar அப்படின்றதே வந்து டோட்டலி மீனிங்லெஸ். 3 sugar அப்படின்னா உனக்கு புரியும், பட் இருந்தாலும் you have to express it clearly. I need 3 kilogram of sugar. அப்ப அந்த kilogram is the unit. Everywhere if you want to measure, if you want to ask something, suppose you are going for a running race, you want to measure the time, you are measuring in seconds. That second is a unit. To measure a distance between one point and another point, you need meter, kilometer, liter. Appropriate place, appropriate unit should be used. What is the meaning, sir? Appropriate place, appropriate unit. அப்படின்னா என்ன? Olden days we are using
FPS system, then CGS system, now MKS system changed with SI system. This is system of units in a bit. FPS அப்படினா foot pound second. Distance அப்பெல்லாம் மெஷர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மீட்டர் கிடையாது, ஒரு கால் ஃபுட் ஸ்டெப் தான். கிரிக்கெட் பிச்சில் கூட பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெம்பும் நல்ல உள்ள டிஸ்டன்ஸ் யார்ட்ஸ் சொல்லுவாங்க. அது ஒன் ஆஃப் தி மெஷர். அப்ப ஃபுட் மெஷர்மெண்ட் தான் எல்லாமே, 1 ஃபுட் அவ்வளவு. பவுண்ட் அப்படிங்கிறது ஒரு மாஸோட யூனிட், ஃபுட்டுங்கிறது லென்த்தோட யூனிட், பவுண்டுங்கிறது மாஸோட யூனிட். முன்னாடிலாம் வந்து அந்த நியூ பார்ன் பேபி பிறக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த நர்சஸ்லாம் வந்து பவுண்ட்ஸ்ல தான் சொல்லியிருந்தாங்க முன்னாடி. அதுக்கப்புறமா தான் கிலோகிராம்ல கன்வெர்ட் ஆச்சு பவுண்ட். அப்போ ஒரு பவுண்ட் அப்படின்னா இது அவசியம் இல்லை, பட் தெரிஞ்சுக்கிறது நல்லது. 0.454 கிலோகிராம். It is less than a kilogram. 0.454 kilogram. எனக்கு புரியல சார், இத நான் வந்து ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ். இப்ப கிலோகிராம்ல இருக்கிறத பவுண்ட்ல மாத்தணும் அப்படின்னா 2.2 டிவைட் பண்ணேன்னா முடிஞ்சு போச்சு. அப்ராக்சிமேட்லி ஒரு கிலோகிராம் 10 கிலோகிராம்னா டிவைட் பை 2.2 அப்ராக்சிமேட்டா you'll get the answer in pound. இப்போ நம்ம யூஸ் பண்றது இல்ல, பட் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சோ ஃபுட் பவுண்ட் செகண்ட் முன்னாடி, அதுக்கப்புறம் ஃபுட்டுக்கு பதிலா சென்டிமீட்டர், பவுண்டுக்கு பதிலா கிராம், அதே செகண்ட் தான். இப்போ நம்ம வந்து MK சிஸ்டம் யூஸ் பண்றோம், மீட்டர் கிலோகிராம் செகண்ட். த்ரூ அவுட் த வேர்ல்டு ஒரு காமன் மெஷர்மெண்ட் வேணும். எல்லா கண்ட்ரீஸும் லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், இது எல்லாத்தையுமே ஒரு காமன் மெஷர்ல தான் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக ஒரு யூனிட், ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு SI யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 95 to 98% MKS சிஸ்டம் SI சிஸ்டம் ஒண்ணுதான். இப்போதைக்கு நம்ம அதை பத்தி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். MKS சிஸ்டம் தான் SI சிஸ்டம், ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் யூனிட். மீட்டர் கிலோகிராம் செகண்ட். நீங்க நம்ம அப்ராப்ரியேட் பிளேஸ்ல அப்ராப்ரியேட் யூனிட்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன சார் மீனிங்? இப்ப சில இடத்துல வந்து we have to use in hours, we have to use in minutes, அப்புறம் later on I can convert it. எடுத்த உடனே நீ செகண்ட்ஸ்ல சொல்ல முடியாது. இப்போ say for example நீங்க வந்து அந்த உங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பீரியட் 8:30 to 9:30 AM 1 hour பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. நீ எல்லாத்தையும் பேசும்போது பேரண்ட்ஸ் கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் பேசும்போது மார்னிங் we had 1 hour கிளாஸ் அப்படின்னு தான் நீ சொல்ல முடியும். மார்னிங் எங்களுக்கு டெய்லி 3600 செகண்ட்ஸ் நடந்தது இந்த பீரியட் யாருமே சொல்ல மாட்டாங்க. கலோக்கியலா பேசுறது வேற, put it in writingன்றது வேற. 1 hour ஓகே, 60 minutes எங்களுக்கு பீரியட், அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். 3600 செகண்ட்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் நடந்ததுன்னு நீ சொன்னா உங்க எல்லாரும் ஒரு மாதிரியா தான் போகும். சார் நீங்க தான் MK சிஸ்டம் யூஸ் பண்ண சொன்னீங்க, செகண்ட் தான். தட் இஸ் a conversion. Later on you can convert, அது வேற. So problems நீ போடுற அதுல you have to express the answer in seconds. Time அப்படின்னா, distance அப்படின்னா மீட்டர், mass அப்படின்னா கிலோகிராம். அப்படிங்கிறது வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகே ஃபைன். இப்போ ஃபண்டமெண்டல் அண்ட் derived யூனிட்ஸ், fundamental and derived quantities and the units in which it is expressed. Fundamental physical quantities, units in which you are expressing. You have got totally 7 fundamental physical quantities. அதுல நம்ம 5 வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம் ஸ்டாண்டர்டா. அந்த 5 போதும் இப்போதைக்கு. Later on, இப்ப every chapter I am going to deal 2 parts.
For units and measurement, first part we are doing. Second part we will discuss remaining things. இப்போ standard அந்த 5 வந்து என்ன யூஸ் பண்றோம்? Mass, length, time, temperature, electric current. இதான் standard 5. Totally 7 fundamental physical quantities we have. Okay sir, mass அப்படின்னா அதோட யூனிட் என்ன? SI units, MKS system of units. Kilogram, meter, second. Temperature is expressed in Kelvin. Current is expressed in ampere. இதெல்லாம் SI units or MKS units for this 5 quantities. Any answer you get it, please convert in terms of kilogram, final answer. For mass, final answer in terms of meter, second, for time, Kelvin. If usually we are getting a fever, doctor போறோம், temperature measure பண்றாரு 101, fever 101. 101 நீ படிக்கிற 101 நீ படிச்சா ஒரு தடவையாவது 101 டிகிரி செல்சியஸ் இருக்கு, 101 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கு, 101 கெல்வின் இருக்கு அப்படின்னு அந்த மெஷர்மெண்ட் அந்த யூனிட் கண்டிப்பா சொல்லணும். டுடே இஸ் தி ஹாட்டஸ்ட் டே அப்படின்னு கொடுப்போம் டிவில. மே மந்த் பார்த்தேன்னா அந்த ஹாட்டஸ்ட் டே அப்படின்னாக்கா அந்த டெம்பரேச்சர் செல்சியஸ்ல சொல்றாங்களா கெல்வின்ல சொல்றாங்களா இல்ல டிகிரி செல்சியஸ் சொல்றாங்களான்னு உனக்கு தெரியணும். பிகாஸ் யூ ஆர் a science student. ரைட்டா? 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 273 கெல்வின். இதான் கன்வர்ஷன் பிட்வீன் செல்சியஸ் அண்ட் கெல்வின் ஸ்கேல். ஓகேவா? சோ இது மாதிரி நம்ம பேசினே இருக்கலாம், பட் we should not deviate from the topic. ஓகே, சோ இது வந்து fundamental physical quantities which cannot be expressed in any other form. Other fundamental physical quantities, the units in which it is expressed, you call it as fundamental units. Okay, fine. Derived physical quantities. Before that, what are the rules? Ninga units nu sonneenga, what are the rules in which you can use for SI units, SI system of units? Usually ஒரு problem solving போதோ இல்ல practicals நம்ம பண்ணும் போதோ we are writing some value 20 meters, 200 second, 50 kilogram, 10 Kelvin, 375 Kelvin, 0.2 milliampere. எல்லாமே யூனிட்ஸ். We are doing problems, practicals we are calculating some values. Adala we are using all these things. What is a standard? What is the rule in which you can express these units? Rules and conventions of SI units. என்ன சார் ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ்? சில ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டீச்சருக்கு நமக்கு சண்டை வரும். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? இதை முடிச்ச அப்புறமா உனக்கே புரியும். யூனிட் இன் விச் சயின்டிஸ்ட் நேம், சயின்டிஸ்ட் நேம்ல என்னென்ன யூனிட் இருக்கு? ஆம்பியர், கெல்வின், ஜூல், இதெல்லாம் நம்ம சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எழுதணும். சி ஸ்மால் லெட்டர் தான். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டீச்சர் என்ன சொல்லிருக்காங்க? ஆம்பியர், கெல்வின் இதெல்லாம் நேம், நவுன் பேரு, எக்ஸ்பிரஸ் இன் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்னு. அதனால நீ இங்கிலீஷ் இதையும் கம்பைனே பண்ணக்கூடாது.
பிசிக்ஸ்ல ஸ்பெசிபிக் ரூல்ஸ் டு பி ரிட்டன் ஃபார் SI யூனிட்ஸ் இந்த கான்செப்ட். இதை வந்து ஜெனரல் கான்செப்டோட மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்ப நான் எப்படி சார்? இல்ல சார், நான் ஆம்பியர் தான் சார் எழுதணும். ஓகே, ரைட் கேபிட்டல் A enough. K J over. First initial letter நீ எழுதினா போதும் சார். You need not express in terms of இப்படி எழுத வேண்டாம். ஆம்பியர், ஜூல், இது மாதிரி எழுதக்கூடாது. Either write like this or write like this. This is wrong. Okay. 200 meters, 10 kgs, 54 seconds. No plural form is allowed. Plural form is not allowed. அதுக்கும் இங்கிலீஷ்க்கும் ப்ராப்ளம். அங்க மோர் தேன் ஒன் அப்படின்னாலே ப்ளூரல் ஃபார்ம்ல தான் எழுதணும். இங்க கிடையாது. 200 kg இவ்வளவுதான். 200 meters, 10 kg, 54 second over. Standard abbreviation only to be used. அதென்ன சார் ஸ்டாண்டர்ட் அப்ரிவேஷன்? செகண்டுக்கு எஸ் தான் போடணும். நான் செக் அப்படின்னு போடுவேன் சார். ஆம்பியருக்கு ஆம் தப்பு போடக்கூடாது. யூ cannot யூஸ் ஸ்டாண்டர்ட் அப்ரிவேஷன் only to be used. இதெல்லாம் இது வரைக்கும் நமக்கு தெரியாது. இனிமேல இருந்து நீ ப்ராப்ளம்ஸ் போட்டு யூனிட் போடும்போது ப்ளீஸ் மென்ஷன் இட் கரெக்ட்லி. பங்க்சுவேஷன் மார்க் இஸ் நாட் அலௌட் அட் த எண்ட். 200 meters. அப்ப இங்கிலீஷ் டீச்சர் சொல்லுவாங்க, any sentence you have to terminate with a full stop. இங்க அந்த மாதிரி கிடையாது. Don't put a full stop or comma. Punctuation marks இல்ல கிடையாது. ஓகே. யூஷுவலா பார்த்தேன்னா அந்த ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் 13,400 இது வந்து density of mercury 13,600. Density of mercury 13,600 kilogram per meter cube. You can express this as 1.36 into 10 power 4. இதுதான் ஸ்டாண்டர்ட். இது ஸ்டாண்டர்ட் கிடையாது. 13,600 தப்பா சார்? தப்பு கிடையாது. அதான் வேல்யூ. எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது எக்ஸ்பிரஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் 10 power 4. 1 பாயிண்ட் டெசிமலுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் தான் இருக்கணும். மீதி எல்லாம் 10 பவர்ல கொண்டு வந்துரு. This is a standard abbreviation. Then you have to leave a sufficient gap between the number and the unit. 200 ohms. இப்போ ஓம்னு ஒரு சிம்பல் இருக்கு. யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஓம்னு நம்ம சொல்லுவோம். அப்ப 200 கேப் ஓம். நீ சேர்த்து எழுதினா என்ன வரும்? 2000 ஹெச்எம்னு வரும். மீனிங்கே கிடையாது. Leave sufficient gap. So these are the basic information regarding the unit in which you are expressing in problems as well as when you are using in practicals. Good. Okay. Now, how to measure small values? Small values அப்படின்னா, say for example, diameter of the wire, diameter of a sphere I want to measure. Small values. இப்ப ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். சிலதுக்கு லென்த் மெஷர்மெண்டா இருந்ததுன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். டயாமீட்டர் எப்படி மெஷர் பண்ண முடியும் ஸ்கேல்ல? we cannot measure. அதுக்கு you need something. Measurement of mass, அதுக்கு we are using spring balance. சார், கடையில போய் ஒரு ரூபாய் காயினியா 5 ரூபாய் காயினியா போட்டு அழகா மாஸ் தெரியும். முதல்ல அதுவே நிறைய பேர் தப்பா யூஸ் பண்றாங்க. அது டீடைலா செகண்ட் சாப்டர் லாஸ் ஆஃப் மோஷன் படிக்கும்போது பேசணும். மாஸ்ன்றதே சில பேருக்கு தெரியல. மை வெயிட் இஸ் அப்படின்னு 50 கிலோகிராம், 65 கிலோகிராம்,
நான் வந்து டெய்லி வாக்கிங் போறேன், என்னோட வெயிட்டை டாக்டர் ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காரு, 5 kg ஐம் ரெடியூசிங். கேஜி அப்படிங்கிறது மாஸோட யூனிட். நீ சொல்றது யுவர் வெயிட். வெயிட்டோட யூனிட் வந்து நியூட்டன். கிலோகிராம் வெயிட் ஆர் நியூட்டன் இஸ் a unit of weight. ஆக்சுவலா மாஸ் அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பிரசன்ட் இன் த பாடி. அப்ப நீ மெஷர் பண்றது மாஸ் தான். சரியா? டீடைலா செகண்ட் சாப்டர் லாஸ் ஆஃப் மோஷன் படிக்கும் போது ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ இப்போ கம்மிங் பேக் டு அந்த basic need to measure the diameter. This is called a screw gauge. Screw gauge அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, screw gauge. இந்த ஸ்க்ரூ கேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த சைட்ல ஒரு ஸ்க்ரூ இருக்கு, இந்த இது இஸ் a cylinder. ஹெட் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 100 டிவிஷன்ஸ் இருக்கும். 100 divisions will be there. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா 0ல இருந்து ஆரம்பிச்சிருக்கும். This is called pitch scale. So head scale, pitch scale. உங்க ஸ்கூல்ல இது இருக்கும், ப்ளீஸ் கோ த்ரூ. இது வந்து ஹெட் ஸ்கேல்னு பேரு. 100 டிவிஷன்ஸ் இருக்கும் இதுல. இங்க வந்து ஹரிசான்டலா ஒரு சின்னதா நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். தட் இஸ் கால்டு பிட்ச் ஸ்கேல். இதுக்கு பேரு ஸ்க்ரூ கேஜ்னு பேரு. ஓகே, திஸ் இஸ் கால்டு வெர்னியர் கேலிப்பர்ஸ். வெர்னியர் கேலிப்பர்னு பேரு. மெஷர்மெண்ட் ஆஃப் டயமீட்டர் ஆஃப் a sphere. இங்க வந்து இங்க 2 ஸ்கேல் இருக்கு. மெயின் ஸ்கேல் அப்படின்னு பேர் இதுக்கு. This is called the main scale. இந்த இடத்துல இருக்கிறது மெயின் ஸ்கேல். இன்சைட் இது உள்ளுக்குள்ள இருக்க பாரு, இங்க பார்த்தேன்னாக்க in vernier scale there are 10 divisions, 0 to 9, totally 10 divisions. நீ பார்த்தேன்னா உனக்கு புரியும். ஸ்கூல்ல லேப்ல இருக்கும், can go through. அப்ப how to take the reading சார் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். இப்ப இந்த ஸ்க்ரூ கேஜ் இருக்கு. இந்த ஸ்க்ரூ கேஜ் முதல்ல எரர் ஃப்ரீயா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். whether it is error free or not. That is called zero error. இதுல ஜீரோ எரர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். எப்படி சார் செக் பண்றது அப்படின்னா, இந்த ரெண்டு எப்பவுமே டோன்ட் யூஸ் உன்னோட ஃபுல் ப்ரெஷர் இங்க யூஸ் பண்ணவே கூடாது. ஆப்ரேட் ஒன்லி அட் தி எண்ட். இங்க போட்டு நீ ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி திருப்பு. இது பேர் ஸ்க்ரூ காஜ், ஸ்க்ரூ டிரைவர் கிடையாது. போட்டு உன்னோட ப்ரெஷர்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணணும். ஒரு கிளிக் சவுண்ட் ஒன்று வரும், வந்த அப்புறமா ஸ்டாப். தட்ஸ் ஆல். Then you see this horizontal line in the pitch scale and the zero of the head scale, whether these two are coinciding. Horizontal line 0, இது வந்து 0 மேல இருக்கு, கோயின்சைட் ஆகல. எக்ஸாக்ட்லி கோயின்சைடிங் சார். இது வந்து ஹெட் ஸ்கேல், இங்க 0 கோயின்சைட் ஆகுதுன்னா ஜீரோ எரர். Zero correction. Zero correction only will use. Error and correction la your teacher will teach in the zero error, zero correction exactly opposite. Zero error plus na zero correction minus. Appa zero correction is nil in the case la. Illa sir, என்னோட ஸ்க்ரூ கேஜ் வந்து இது ஹரிசான்டல் லைன் இங்க இருக்கு, இந்த ஜீரோ வந்து மேல இருக்கு. அதாவது 95th division, totally 100 divisions you told. Either 0 or 100. 95th division is coinciding. 95 is coinciding. இது ஒரு possibility. இல்ல சார் 0 இங்க இருக்கு, 5th division. Actually 1 அங்க எதுவுமே எழுதிருக்காது. 10, 20, 30, 40 அதான் எழுதிருப்போம். இது நான் கிட்ட சொல்லியிருக்கேன். நம்ம இங்க பார்த்தேன்னா 10, 20, 30, 40 அந்த மாதிரி தான் எழுதிருக்கும். இந்த ஹெட் ஸ்கேல்ல பாருங்க. டென் டிவிஷன்ஸா தான் இதுல இருக்கும்.
ஸோ 5 எல்லாம் அதுல இருக்கவே இருக்காது. 5ங்கிற வேர்ட் எல்லாம் அதுல கிடையவே கிடையாது. நான் சொல்றது புரியுதாப்பா? ஸோ there is no question of 1 2 3 4 5 6 7 8 9 up to 100 வரைக்கும் அதுல எழுதியிருக்காது. It will be 10 20 30 40 50 அப்படிதான். சரி சார், இப்போ வந்து எனக்கு 0 வந்து மேல இருக்கு. If 0 is above அப்படின்னா 0 correction is plus positive. இங்க வந்து 4th division is coinciding. 0 correction is negative. Okay sir, 0 correction நீ measure பண்ணியாச்சு. In my screw gauge I have 0 correction plus 5 divisions. Okay, now one wire will be given to you. இப்போ இந்த wire கொடுத்திருக்காங்க. இந்த வயரோட diameter நான் கண்டுபிடிக்கணும். How to calculate the diameter? So நீ என்ன பண்ணணும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ இந்த வயரை வந்து keep it in between the two jaws. இதுக்கு பேரு jaws னு பேர். நடு போர்ஷன் பேர். Keep it in between the jaws. Close it. அவ்வளவுதான், க்ளோஸ் பண்ணியாச்சு. Now what is the pitch scale, what is the head scale? Pitch scale reading shows 2. First is 0 ma, 0 1 2. Between 2 and 3 அது காமிக்கிறது. அதுக்கு பேர் வந்து ரெண்டு ஸ்கேல் நம்ம ஏற்கனவே சொன்னோம். pitch scale reading, head scale coincidence. அப்ப pitch scale reading it shows 2. Head scale coincidence பார்த்தேன்னா it is showing 14 divisions. Head scale coincidence 14. அப்ப what is the diameter of the wire? Idan question. இப்போ new information we are going to talk. 0 correction, 0 error, அத பத்தி எல்லாம் படிச்சாச்சு. New topic, least count. Any instrument, screw gauge, vernier caliper, physical balance. Next year we are going to talk about spectrometer. இந்த மாதிரி டிவைஸ்க்கு மெஷர் பண்ணும்போது least count, what is the least count in that particular instrument? அதுக்கு we have a calculation. We are not going in depth. So the least count of a screw gauge is 0.01 millimeter. But next we are going to talk about vernier calipers. அதுக்கு 0.01 centimeter னு சொல்லுவோம். How to calculate this அப்படிங்கிறது we will discuss later. அப்ப least count of a screw gauge is 0.01 millimeter. HSC போட்டாச்சு. அடுத்தது HSR, head scale reading. என்னது அது? HSC into LC. HSC என்னது? 14. What is LC? 0.01 millimeter. Multiply பண்ணுங்க சார். 0.14. 14 into 0.01. Now, total reading. PSR plus HSR plus or minus ZC. சில ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் ரீடிங்க்கு முன்னாடி ஒரு டேப்ல காலம் கொடுத்திருப்பாங்க. என்ன டேப்ல காலம்னா PSR, HSC, corrected HSC, HSR, total reading. இப்ப நம்ம என்ன எக்ஸாம் 2 னு பார்த்தோம். 14th division is coinciding. Corrected HSC அப்படின்னா என்ன சார்? 0 correction you told plus 5 divisions. அப்ப நீ பண்ணிருக்க எடுத்துட்ட 14 divisions ஓட plus 5 add பண்ணு. அப்போ 14 plus 5 19.
HSR இதுக்கு நீ HSR போடணும். என்னது? corrected HSC into LC. Corrected HSC, what is the value, sir? 19 into LC 0.01, so 0.19. Our total reading will be PSR plus corrected HSR. So 2 plus 0.19, 2.19. Like that, you take 5 to 6 readings. Right? Most of the cases, physical reading will be same. So most of the cases, எல்லா கேஸ்லயும் கிடையாதா சார்? எல்லா கேஸ்லயும் இருக்குமா இல்லையாங்கிறது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்து வேரி ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். கோஇன்சிடென்ஸ் வில் வேரி. இப்போ இது 14 சொல்றேன், நெக்ஸ்ட் ரீடிங் மேபி 16, அடுத்தது 20, அடுத்தது 22, அடுத்தது 8, இந்த மாதிரி வரும். இப்போ சப்போஸ் ஐ எம் கெட்டிங் 94, நெக்ஸ்ட் ரீடிங் 298, 288, நெக்ஸ்ட் ரீடிங் பார்த்தீங்கன்னா 3 and 5th division is coinciding. அப்போ 298 3 5th division closer. ஏன்னா இதோட ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா இதோட நீ +5 ஆட் பண்ணினா என்ன வரும்? 103 வரும். அப்போ யூ வில் கெட் 103 இதோட நீ ஆட் பண்ணினா 3.03 வரும். இதை நீ 5 ஆட் பண்ணினா 3.08 வரும். ரெண்டும் க்ளோசர். இங்க பாரு, pitch scale reading is very. எப்பனா 90க்கு மேல இருந்ததுன்னா 1 or 2 values might change. இதெல்லாம் நீ பிராக்டிகல்ல பண்ணும்போது your teacher will explain. அப்ப screw gaugeல we can calculate the diameter. அப்ப what you are calculating the final table 2 points என்ன போட்டீங்க? 19 into 10 power minus 3 meter is the diameter of the wire. No sir, I want to calculate radius. No problem. Diameter by 2. Divide this 1.09 into 10 power minus 3. 0.95. No problem. This screw gauge. இதே மாதிரி வெர்னியர் காலிபர்ஸ். வெர்னியர் காலிபர்ஸ்ல என்ன பண்ண போறோம்? pitch scale reading பதிலா main scale reading. வெர்னியர் கோஇன்சிடென்ஸ். அதுலயும் 0 கரெக்ஷன் உண்டு. ஆனா 99%, not 99, almost 100%. இந்த ரெண்டுமே கோயின்சைட், ரெண்டு ஜாஸ் கோயின்சைட் ஆகும்போது you can see here 0 of the main scale and 0 of the vernier scale both are coinciding. அப்ப 0 correction is nil. நீ எந்த ஸ்கூல்ல போய் பார்த்தாலும் 0 correction nil தான் வெர்னியர் காலிபர்ஸ். நான் ஸ்க்ரூ கேஜ்ல நிறைய ஸ்கூல்ல எக்ஸப்ட் 90 to 95% பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எரர் உண்டு. கரெக்ஷன். ஸோ 0 கரெக்ஷன் கண்டிப்பா ஸ்க்ரூ கேஜ்ல இருக்கும், வெர்னியர் காலிபர்ஸ்ல இருக்கும். இதுல டோட்டல் ரீடிங் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சார் செகண்ட் டிவிஷன் இஸ் கோயின்சைடிங். அதுல மொத்தமே 10 டிவிஷன்ஸ் தான். 8th division is coinciding. Inga least count of a vernier caliper is 0.01 centimeter. Screw gauge la we saw it is a millimeter scale. It is centimeter. அப்ப என்னப்பா வரும்? VSR 0.08. இப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2.08. ஒரு ஸ்பியர் கொடுத்திருப்பாங்க. அந்த ஸ்பியரோட டயமீட்டர் கால்குலேட். ஓகே, இது வெர்னியர் காலிபர். ஸ்மால் மெஷர்மெண்ட்ஸ் கால்குலேட். ஓகே, அடுத்தது ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸ்ப்ரிங் ஆக்சுவலா இந்த ஸ்ப்ரிங் பாத்தீங்கன்னா இது ஸ்ப்ரிங். இத நீ பண்ணும்போது you can see the reading in the side itself. டைரக்டா கண்டுபிடிக்கலாம். ஸ்மால் மாஸ் நீ இங்க ஹேங் பண்ணி can calculate. சில இடத்துல இந்த ஹேங்கருமே கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்க இங்க பாருங்க, ஹேங்கிங் என்னப்பா அது இங்க இஸ் ப்ரொவைடட். அப்ப நீ when you pull it out you can see the mass directly. This is given in grams.
If you want, you can convert later in terms of kilogram. This is spring balance. Digital balance இருக்கு, அது உனக்கு தெரியும். Most of the places, shops எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல digital balance தான் they are using. Directly you can see the answer. இப்போ நீ வந்து உன்னோட so called மாச வந்து நீ வெயிட்டா மெஷர் பண்ற, உன்னோட ஏதோ ஒரு கடையில போய் மெஷர் பண்ணி ஏறி போய் நிக்கிறீங்க 52.5 கிலோகிராம் அப்படின்னு அது காமிக்கும். டிஜிட்டல் சினிமா தியேட்டர்லாம் வந்து வெயிங் மிஷின் வச்சிருப்போம். அந்த வெயிங் மிஷின்ல போயிட்டு நீ ஒரு 5 rupees காயின் போட்டேன்னா அதுல வந்து ஒரு கார்டு வெளியில வரும். என்ன போட்டிருப்பாங்க? வாட் இஸ் பிரிண்டட் தேர்? அதுல வந்து டிஜிட்டல் கிடையாது. அது வந்து மாசம் வந்து வெளியில வரும், கார்டா வரும். whereas digital it is showing. any shop, ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல வந்து இந்த காய்கறி வியாபாரம் பண்றவங்களே பார்த்தேன்னாக்கா இப்ப யாருமே வந்து அந்த பேலன்ஸ் யூஸ் பண்றதே கிடையாது. எக்ஸப்ட் 1 or 2 பேலன்ஸே கிடையாது, எல்லாம் டிஜிட்டல் தான் ஃபுல்லா. அது வந்து ஃபுல் ப்ரூஃபா கரெக்டா டிஜிட்டல் பேலன்ஸ் இருக்காங்கிற பிரச்சனைகளை நம்ம போக வேண்டாம். டிஜிட்டல் பேலன்ஸ் we are using, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. for to measure the mass. ரைட் சார். இப்போ இந்த பேசிக்கா ஸ்க்ரூ கேஜ், வெர்னியர் காலிப்பர்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டோம். மாஸ் அண்ட் வெயிட் டிஃபரன்ஸ் அதையும் பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ், மாஸ், லென்த், டைம், அதை பத்தி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம்.